திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் எத்தனை எத்தனை ஜாம்பவான்கள் உள்ளனர் என்று வியக்க வைக்கிறது. ஒருவர் நடிப்பில் புலி என்றால் இன்னொருவர் பாட்டெழுதுவதில் புலி, இன்னொருவர் நகைச்சுவையில் சூரப்புலி. ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல, அவரவர் துறையில் அவர்கள் புலிதான் என்று அவ்வப்போது நிரூபிக்கிறார்கள். அப்படிதான் இந்த சம்பவமும். வாங்க பார்க்கலாம். சோ என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவரது நகைச்சுவை கலைதான். நிறைகுடம் என்ற படத்திற்கு கதை எழுதியவர் இயக்குனர் மகேந்திரன், இயக்கியவர் முக்தா ஸ்ரீனிவாசன், வசனம் எழுதியவர் சோ. படத்தில் ஒரு காட்சியில் சிவாஜி கதாநாயகி வாணிஸ்ரீயிடம் கவிதை நடையில் வசனம் பேச வேண்டும். அப்போது இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன் சோவை அழைத்து, இது ஒரு முக்கியமான சீன், பிரமாதமாக கவிதை எழுதுடான்னு சொல்கிறாரு. சிவாஜியும் அதையே சொல்கிறார். சோவும் கவலைப்படாதீங்க கலக்கிடுறேன்னு சொல்கிறாரு. மறுநாள் அந்த காட்சியை எடுக்க படக்குழு தயாராகிறது. சிவாஜியிடம் அந்த கவிதை பேப்பர் வருகிறது. ஷோவை அப்படியே ஏற இறங்க பார்த்தார் சிவாஜி. எழுதியது போலவே அதற்கேற்ப அட்டகாசமாக நடித்து கொடுத்தார் சிவாஜி. காட்சி முடிந்ததும் ஷோவை வர சொல்லுங்கப்பான்னு சிவாஜி அழைக்க ஷோவும் வந்தார். உடன் இயக்குனரும் இருந்தார். இந்த வசன கவிதையை இவன் எழுதல, அநேகமா கவிஞர் கண்ணதாசன் கிட்ட தான் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கான், சரியான்னு செல்லமான அதட்டலுடன் சிவாஜி கேட்டார். ஷோவும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சிறிதும் பயப்படவில்லை. ஆமாம், அதுக்கென்ன, ஜாலியாக எழுதுறவங்கிட்ட கவிதையை கேட்டால் என்ன அர்த்தம், அதான் நம்ம கவிஞர்கிட்ட காட்சியை சொல்லி 5 நிமிஷத்தில் வாங்கி வந்துட்டேன்னு சோ சொல்கிறார். சோ அப்படி சொன்னதும் சிவாஜி உட்பட அங்கிருந்த அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.